கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் இந்த இடத்துல மிகவும் அருமையாக சொல்லுகிறார், தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. தேவன் நம்மிடத்தில் தயவை காட்டினபடினால் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தயவாய் ரட்சித்து அவருடைய காணியாட்சிக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பை பாருங்கள், நம்மை அவர் உணர்த்துகிறார், நம்மிடத்தில் தயவை காண்பிக்கிறார். இந்த நாளில் கண்டிப்பையும் தயவையும் காண்பிக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நம்ம நிலைத்திருந்தால் தான் இந்த தயவு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பில் நாமே ஆராய்ந்து பார்த்து தேவன் எதற்காக என்னை கண்டிக்கிறார், இந்த வேத வசனங்கள் அல்லது போதிக்கப்படுகிற வசனங்களின் மூலமாய் கர்த்தர் எனக்கு எதை கண்டிக்கிறார், என் வாழ்வை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது அவருடைய தயவை நமக்கு அவர் நிலைத்திருக்க பண்ணுகிறார். அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும். நம்ம நிலைச்சிருக்கவில்லை என்று சொன்னால் வெட்டுண்டு போவோம். எவ்வளோ அருமையான வார்த்தை. கண்டிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறோமா? கண்டிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எனக்கு உள்ளது அல்ல, ஏன் கண்டித்து பேசுகிறார்கள் என்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஊழியர்களின் மூலமாய் ஒரு நாளும் வெறுமையாக வராது. கண்டிப்பான வார்த்தைகள் வருமானால் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த கண்டிப்பின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவை கொடுக்கிறார். கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். எவ்வளோ அருமையான வார்த்தை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கண்டிக்கலை. எத்தனையோ பேர் உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் கண்டித்து அவருடைய பாதைக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார்களே. அந்த கண்டிப்பின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டவைகளை நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய தயவை அதிகமாக கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய தயவை என் வாழ்வில், என் குடும்பத்தில், என் சந்ததியில் நிரந்தரமாக்கி கொடும் என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாமே ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய கண்டிப்பின் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கை உம்மோடு கூட இணைந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே நிலைத்திருக்க உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய தயவு எங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தயவை அதிகமாக கொடுங்க. கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.